குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லடாக்கில் கேட்ட, அதாவது லடாக் ஏஆர்ஓவில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின், அக்னிவீருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு கொஷின் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் 50 கொஷின், நம்மளுக்கு 1 மணி நேரம் டைமு, 100 மார்க்ஸ், அதாவது 100 மார்க்ஸு. நம்மளுக்கு பாஸ் மார்க் வந்து 35 மார்க். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஜிகேல எப்போவுமே நமக்கு 15 கொஷின் கேட்பாங்க. இந்த 15 கொஷினில் நம்ம இன்னைக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் காசிரங்கா நேஷனல் பார்க் ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காசிரங்கா தேசிய பூங்கா நமக்கு எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டைகர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கொடுத்துருக்காங்க, சி ஆப்ஷன் வந்து ரைனோசிரஸ் கொடுத்துருக்காங்க, டி வந்து பார்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ரைனோசிரஸ், அதாவது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு பெயர் பெற்ற நேஷனல் பார்க் தான் காசிரங்கா நேஷனல் பார்க். எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. 2வது கொஸ்டின், த நேஷனல் ஆந்தம் ஆஃப் பங்களாதேஷ் ஹாஸ் பீன் ரிட்டன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பங்களாதேஷத்தினுடைய நேஷனல் ஆந்தாமை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர், பி ஆப்ஷன் பூபன் ஹசாரிகா, சி ஆப்ஷன் முகமது இக்பால், டி ஆப்ஷன் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர் தான் பங்களாதேஷினுடைய தேசிய கீதத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்து, விச் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் ஜாயின்ஸ் த அரேபியன் சி, அதாவது அரபிக்கடலில் கலக்கக்கூடிய கீழ்கண்ட நதிகளில் எந்த நதி அரபிக்கடலில் கலக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும் நதிகள், வங்காள விரிகுடாவில் கலக்கும் நதிகள் அப்படின்னு 2 பாட்டாக பிரிப்போம். இதில் கீழே இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த நதி வந்து அரபிக்கடலில் கலக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் கோதாவரி, பி ஆப்ஷன் டார்க் உமன், சி ஆப்ஷன் மகாநதி, டி ஆப்ஷன் நர்மதா. நம்மளுக்கு நர்மதா, தபதி இந்த 2 ரிவர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ரிவருமே அரபிக்கடலில் கலக்கு. டி ஆப்ஷன் நர்மதா. அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன் விச் டே டீச்சர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட், அதாவது டீச்சர்ஸ் டே வந்து எந்த தினத்தில் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் நம்மளுக்கு செப்டம்பர் 5. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினமான செப்டம்பர் 5 தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டீச்சர்ஸ் டேவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 5வது கொஸ்டின், லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அதாவது மிகப்பெரிய சிட்டி, இந்தியாவுடைய மிகப்பெரிய சிட்டி எது அப்படின்னா டெல்லி தான். அதாவது டெல்லி தான் பார்த்தீங்கன்னா பரப்பளவையும் சரி மிகப்பெரிய சிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பளவிலையும் மிகப்பெரிய சிட்டி, மக்கள் தொகையிலையும் மிகப்பெரிய சிட்டி. இன்னொரு மாதிரி கேட்டாங்கன்னா, அதாவது எக்கனாமிக் லெவலில் பெரிய சிட்டின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பாம்பே. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து டெல்லி தான். ஏ ஆப்ஷன் டெல்லி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் த இந்தியா. 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் ஏ ரெட் லைட் இன் ஏ டிராஃபிக் சைன் ரெப்ரசன்ட், அதாவது டிராஃபிக் லைட்ல நம்ம ரெட் லைட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோ ஸ்லோவா, வெயிட்டா, கோ ஃபாஸ்டா, லெட்டஸ் கோவா. இல்லை ரெட் லைட் போட்டால் நம்ம கண்டிப்பாக நிற்கணும், வெயிட் தான். நமக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த லார்ஜஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டில் மிகப்பெரிய பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து ஆல்ஃபா பரஸ், பி ஆப்ஷன் எமு, சி ஆப்ஷன் ஆஸ்ட்ரிச், டி ஆப்ஷன் பீகாக். இல்லை சி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி தான் அதாவது வேர்ல்டில் மிகப்பெரிய பறவை. அதுக்கடுத்து, விச் வாஸ் த லாஸ்ட் பேட்டில் ஃபாட் பை கிங் அசோகா, அதாவது கிங் அசோகா போரிட்ட கடைசி போர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேர் ஆஃப் காலிங்கா, பி ஆப்ஷன் பேட்டில் ஆஃப் காலிக்கட், அடுத்து சி ஆப்ஷன் பேட்டில் ஆஃப் பானிபட், அடுத்து டி ஆப்ஷன் வார் ஆஃப் பிளாசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிங் அசோகர் வந்து போரிட்ட கடைசி போர் வந்து வார் ஆஃப் கலிங்க போர் தான் அவருக்கு பெயர் பெற்ற போர். இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்துருவாங்க. அதுக்கடுத்து நான் போரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா இவர் சபதம் ஏற்பார் கிங் அசோகா. அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் த தாதா சாஹேப் பால்கே அவார்டு, அதாவது தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து நமக்கு இந்தியாவில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருது. எதுக்கு அப்படின்னா சினிமா துறையில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருது தாதா சாஹேப் பால்கே அவார்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின உமன் யாரு அப்படின்னா தேவிகா ராணி. நம்மளுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டானதா. ஏ ஆப்ஷன் வந்து நர்கிஸ் டட்டு,
உமாதேவி பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் சுலோச்சனா தட்டு, நாலாவது ஆப்ஷன் தேவிகா ராணி. தேவிகா ராணி தான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ரோட் த ரிலீஜியஸ் புக் பகவத்கீதா? பகவத்கீதாவை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து காளிதாஸ், பி ஆப்ஷன் வந்து வால்மீகி, சி ஆப்ஷன் வந்து சுர்தாஸ், டி ஆப்ஷன் வந்து வேதவியாசா. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் வேதவியாசா. வேதவியாசா தான் பகவத்கீதையை எழுதினாங்க. டி ஆப்ஷன் தான் சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டு whom does the president of India addresses his resignation letter? அதாவது பிரசிடென்ட் வந்து ரிசைனேஷன் லெட்டர், அதாவது ரிசைனேஷன் லெட்டரை யார்கிட்ட கொடுப்பாங்க, அதாவது பதவி விலகல் கடிதத்தை கீழ்கண்டவற்றுள் யாரிடம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஸ்பீக்கர் ஏ, பி ஆப்ஷன் வந்து வைஸ் பிரசிடென்ட், சி ஆப்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர், டி ஆப்ஷன் வந்து சீஃப் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போவுமே வந்து குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் தான் கொடுப்பாங்க. பி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர், வைஸ் பிரசிடென்ட். 12வது கொஸ்டின், the design of Bharat Ratna tag is similar to that of a dash leaf அப்படின்னு கேட்டுக்காங்க. அதாவது பாரத ரத்னா விருதுல வந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த இலை வந்து எந்த இலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் பனியா, பி ஆப்ஷன் ஃபிகஸ் ரிலீஜியோசா, சி ஆப்ஷன் சாண்டல்வுட், டி ஆப்ஷன் பனானா. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், அதாவது ஃபிகஸ் ரிலீஜியோசா. இது பார்த்தீங்கன்னா அரச மரம், அரச மரத்தினுடைய அறிவியல் பேர் இது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் வந்து, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ்? அதாவது ஸ்பேஸுக்கு போன முதல் இந்தியன் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ராகேஷ் வர்மா, ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் ராகேஷ் சர்மா, டி ஆப்ஷன் ரவி வர்மா, டி ஆப்ஷன் ரவிக்குமார். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13வது கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான், ராகேஷ் சர்மா தான் சரியான விடை. 14வது கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய முதல் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா நம்மளுக்கு டபிள்யூசி பானர்ஜி. இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான விடை. ஏ ஆப்ஷன் ஏயு ஹியூமன் கிடையாது, ராஜகோபாலாச்சாரி இல்லை, ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது. நமக்கு டி ஆப்ஷன் தான் சரியான விடை. 15வது கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் இஸ் த ஃபேமஸ் சிலிக்கா லேக் லொக்கேட்டட்? சிலிக்கா ஏரி வந்து ஒரு புகழ்பெற்ற ஏரி, அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, மத்திய பிரதேஷ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒடிசா தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.